25 जुलाई 1857 को दानापुर की सैनिक टुकड़ी ने विद्रोह कर दिया और सैनिक सोन नदी पार कर आरा की ओर चल पड़े. ஸோ 25th ஜூலை 1857 வந்து தானாப்பூர்ன்ற ஒரு இடத்துல இருக்கிற சோல்ஜர் ட்ரூப்ஸ், டுக்டியானா ட்ரூப், ஸோ சோல்ஜர் ட்ரூப் வந்து ரிபல் பண்ணிடுச்சு. அண்ட் அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சோன் ரிவரை கிராஸ் பண்ணி टुवर्ड्स आरा போயிட்டாங்க. குவர் சிங் से उनका संपर्क पहले से ही था. ஸோ ஆராவில் பார்த்தீங்கன்னா குவர் சிங் இருந்தார். அண்ட் குவர் சிங்கோட ஆல்ரெடி இந்த சோல்ஜர்ஸ் கான்டாக்டில் தான் இருந்தார். संपर्कना कांटेक्ट. इस मुक्ति वाहिनी के सभी बागी सैनिकों ने कुंवर सिंह का जयघोष करते हुए आरा पहुंचकर जेल की सलाखें तोड़ दी और कैदियों को आज़ाद कर दिया. ஸோ முக்தி வாகினி அப்படின்றது என்னன்னா லிபரேஷன் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த லிபரேஷன் ஃபோர்ஸில் இருக்கிற இந்த ரிபல் சோல்ஜர்ஸ், பாகியனா ரிபல், ஸோ இந்த ரிபல் சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா குவர் சிங்குக்கு ஜெயகோஷ்னா ஜெய் ஜெய்கார், அதாவது ப்ரைஸ் பண்ணிட்டு, ஸோ குவர் சிங்கை ப்ரைஸ் பண்ணிட்டு ஆரா போயிட்டு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலை உடைச்சிட்டு அங்கே இருக்கிற கைதிங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 27 जुलाई 1857 को कुंवर सिंह ने आरा पर विजय प्राप्त की. ஸோ 27 जुलाई 1857 வந்து குவர் சிங் வந்து ஆராவை கான்கர் பண்ணிட்டாரு, அதாவது அந்த வாரை வின் பண்ணிட்டு ஆராவை அவரோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாரு. சிப்பாஹியோனே உன்னை ஃபौजी सलामी दी. ஸோ அவரோட சோல்ஜர்ஸ் வந்து அவருக்கு ஒரு मिलिट्री सल्यूट கொடுத்தாங்க. यद्यपि कुंवर सिंह बूढ़े हो चले थे, परंतु वह बूढ़ा शूरवीर इस अवस्था में भी युद्ध के लिए तत्पर हो गया और आरा क्रांति का महत्वपूर्ण केंद्र बन गया. குவர் சிங்க்கு பார்த்தீங்கன்னா வயசாயிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் இந்த வயசான ஒரு பிரேவ் பர்சன் இந்த ஸ்டேட்ல கூட வார்க்காக ரெடி ஆயிட்டாரு. ஆரா வந்து रिवॉल्यूशनக்காக ஒரு இம்பார்ட்டன்டான சென்டரா மாறிடுச்சு. दानापुर और आरा की इस लड़ाई की ज्वाला बिहार में सर्वत्र व्याप्त हो गई थी. ஸோ தானாப்பூர் அண்ட் ஆரால நடந்த இந்த சண்டே வந்து बिहार எல்லா இடத்துலையும் தீ மாறி பரவிடுச்சு. लेकिन देशी सैनिकों में अनुशासन की कमी, स्थानीय जमींदारों का अंग्रेजों के साथ सहयोग करना एवं आधुनिकतम शस्त्रों की कमी के कारण जगदीशपुर का पतन रोका ना जा सका. பட் இருந்தாலும் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸில் வந்து டிசிப்ளின் இல்லாதனால அண்ட் லோக்கல் லேண்ட்லார்ட்ஸ் வந்து இன்னமும் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்ததுனால அண்ட் லேக் ஆஃப் மாடர்னைஸ்டு வெப்பன்ஸ், ஆதுனிக் சஸ்திரனா மாடர்னைஸ்டு வெப்பன்ஸ், ஸோ இது எல்லா காரணத்தினால வந்து ஜகதீஷ்பூரோட டவுன்ஃபாலை நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியல. 13 अगस्त को जगदीशपुर में कुंवर सिंह की सेना अंग्रेजों से परास्त हो गई. ஸோ 13th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜகதீஷ்பூரில் வந்து குவர் சிங்கோட ஆர்மி வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட தோத்து போயிடுச்சு. ஸோ ஜகதீஷ்பூரில் வந்து குவர் சிங்க்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அண்ட் அவங்க வந்து ஜகதீஷ்பூரை கான்குவர் பண்ணிட்டாங்க, ரெடி ஆயிட்டாரு. किंतु इससे वीरवर कुंवर सिंह का आत्मबल टूटा नहीं और वे भावी संग्राम की योजना बनाने में तत्पर हो गए. ஸோ அவர் ஜகதீஷ்பூர் லூஸ் பண்ணாலுமே வந்து வீர் குவர் சிங்கோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உடையவே இல்லை அண்ட் பாவி சங்கிராம், பாவினா ஃபியூச்சர், ஸோ ஃபியூச்சர் ஸ்ட்ரகிள்காக அவர் பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. वे क्रांति के अन्य संचालक नेताओं से मिलकर इस आज़ादी की लड़ाई को आगे बढ़ाना चाहते थे. ஸோ அவர் வந்து மற்ற ரெவல்யூஷனரி லீடர்ஸ் கூட சேர்ந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டை வந்து முன்னாடி கொண்டு போக நினைச்சாரு. कुंवर सिंह ससाराम से मिर्जापुर होते हुए रीवा, कालपी, कानपुर एवं लखनऊ तक गए. ஸோ குவர் சிங் வந்து சசாராம்லேருந்து மிர்ஜாப்பூர் கிராஸ் பண்ணிட்டு ரீவா, கால்பி, கான்பூர் அண்ட் लखनऊ வரைக்கும் போனார். लखनऊ में शांति नहीं थी, इसलिए बाबू कुंवर सिंह ने आजमगढ़ की ओर प्रस्थान किया. ஸோ குவர் சிங் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது அவர் ஃபைனலி லக்னோவுக்கு வந்த பிறகு என்ன பார்த்தாருன்னா லக்னோவில் சிச்சுவேஷன் வந்து பீஸ்ஃபுல்லாகவே இல்லை. அதனால அவர் आजमगढ़ டுவர்ட்ஸ் आजमगढ़ வந்து மூவ் ஆனார். उन्होंने आज़ादी की इस आग को बराबर जलाए रखा. ஸோ அவர் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபயரை வந்து அணையவே விடலை. उनकी वीरता की कीर्ति पूरे उत्तर भारत में फैल गई. ஸோ அவரோட இந்த பிரேவரியோட ஃபேம் வந்து ஃபுல் நார்த் இந்தியாவில் வந்து பரவிடுச்சு. कुंवर सिंह की इस विजय यात्रा से अंग्रेजों के होश उड़ गए. ஸோ குவர் சிங்கோட இந்த விக்ட்ரியை பார்த்து, இந்த விக்ட்ரி ஜேர்னியை பார்த்து ब्रिटिशर्स வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. कई स्थानों के सैनिक एवं राजा कुंवर सिंह की अधीनता में लड़े. ஸோ நிறைய பிளேசஸோட சோல்ஜர்ஸ் அண்ட் அவங்க ராஜா
कुंवर सिंह ओட अंडरல ஃபைட் பண்ணாங்க. उनकी यह आज़ादी की यात्रा आगे बढ़ती रही, लोग शामिल होते गए और उनकी अगुवाही में लड़ते रहे. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஜேர்னி டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டே இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து அவர் கூட வந்து ஜாயின் ஆனாங்க அண்ட் நிறைய பேர் அவரோட अंडरல ஃபைட் பண்ணாங்க. इस प्रकार ग्वालियर जबलपुर के सैनिकों के सहयोग से सफल सैन्य रणनीति का प्रदर्शन करते हुए वे लखनऊ पहुंचे. இதே மாதிரி தான் ग्वालियर एंड जबलपुरोட सोल्जर्सோட हेल्पाல அவங்க வந்து लखनऊ रीच आइटांगे. आजमगढ़ की ओर जाने का उनका उद्देश्य था इलाहाबाद एवं बनारस पर आक्रमण कर शत्रुओं को पराजित करना और अंततः जगदीशपुर पर अधिकार करना. ஸோ ஆசம்கடுக்கு அவருக்கு ஏன் போனாருன்னா அதோட மெயின் இன்டென்ஷனே என்னன்னா இலாஹாபாத் அண்ட் பனாரஸ் மேலே அட்டாக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற எனிமீஸ் அதாவது பிரிட்டிஷ் பீப்புளை வந்து தோக்கடிச்சிட்டு ஃபைனலி ஜगदीशपुर வந்து कंट्रोल எடுத்துக்கலாம். अंग्रेजों और कुंवर सिंह की सेना के बीच घमासान युद्ध हुआ. ஸோ பிரிட்டிஷ் அண்ட் कुंवर सिंह ஓட ஆர்மிக்கு நடுவில் பயங்கரமாக சண்டை நடந்தது. उन्होंने 22 मार्च 1858 को आजमगढ़ पर कब्जा कर लिया. तो இவங்க कुंवर सिंह एंड आर्मी வந்து 22 मार्च 1858 வந்து आजमगढ़ कॉन्कर பண்ணிடுச்சு. अंग्रेज़ों ने दोबारा आजमगढ़ पर आक्रमण किया बट इन द ब्रिटिशर्स வந்து अगेन आजमगढ़ மேலே अटैक பண்ணாங்க. कुंवर सिंह ने एक बार फिर आजमगढ़ में अंग्रेज़ों को हराया. ஸோ இந்த டைம் செகண்ட் டைம் கூட कुंवर सिंह வந்து आजमगढ़ல ब्रिटिशर्ஸை तोकடிச்சிட்டாங்க. इस प्रकार अंग्रेजी सेना को परास्त कर वीर कुंवर सिंह 23 अप्रैल 1858 को स्वाधीनता की विजय पताका फहराते हुए जगदीशपुर पहुंच गए. ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து தோக்கடிச்சிட்டு வீர் குவர் சிங் வந்து 23 ஏப்ரல் 1858க்கு வந்து இண்டிபெண்டன்ஸோட ஒரு விக்ட்ரி फ्लैग வந்து जगदीशपुरல ஏற்றினார். किंतु इस बूढ़े शरीर को बहुत अधिक दिनों तक इस समय इस विजय का आनंद लेने का सौभाग्य नहीं मिला. பட் இந்த வயசானதுனால வீர் குவர் சிங் வந்து அதிக நாள் வரைக்கும் இந்த விக்ட்ரியை வந்து என்ஜாய் பண்ண முடியல. इसी दिन विजय उत्सव मनाते हुए लोगों ने यूनियन जैक उतार कर अपना झंडा फहराया. ஸோ யூனியன் ஜாக்ன்றது வந்து பிரிட்டிஷர்ஸோட ஃப்ளாக் நேம். ஸோ இன்றைக்கி தான் வந்து 23 ஏப்ரல் 1858க்கு தான் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ब्रिटिश फ्लैगை இறக்கி அவங்களோட ஓன் ஃப்ளாகை வந்து பறக்க விட்டாங்க. इसके 3 दिन बाद ही 26 अप्रैल 1858 को यह वीर इस संसार से विदा होकर अपनी अमर कहानी छोड़ गया. அன்னைக்குலேருந்து தேர்ட் டே அதாவது 26 ஏப்ரல் 1858க்கு வந்து இந்த வீர் குவர் சிங் வந்து இந்த உலகத்தை விட்டே போயிட்டார். அதாவது அவர் இறந்துட்டார் அன்னைக்கு. அண்ட் அவரோட ஒரு इमॉर्टल स्टोरीயை விட்டுட்டு போயிட்டார். स्वाधीनता सेनानी वीर कुंवर सिंह युद्ध कला में पूरी तरह कुशल थे. कुशलना वेरी स्किल्ड. स्वाधीनता सेनानी அப்படின்னா फ्रीडम फाइटर. ஸோ फ्रीडम फाइटर कुंवर सिंह வந்து वार स्ट्रैटेजीஸில் ரொம்ப स्किल्डाக இருந்தார். छापामार युद्ध करने में उन्हें महारत हासिल थी. महारत அப்படின்னா மாஸ்டரி. ஸோ छापामार युद्ध அப்படின்னா गुरिल्ला वारफेयर. திஸ் இஸ் அ வார் ஸ்ட்ராட்டஜி. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஆர்மி வந்து ஒரு பெரிய ஆர்மி அட்டாக் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களால வந்து வார் ஃபீல்டில் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தோத்துடுவாங்க. ஸோ அதுக்காக இந்த சின்ன ஆர்மி என்ன பண்ணுன்னா பெரிய ஆர்மி அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும். அவங்கள டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் ஒளிஞ்சு அட்டாக் பண்ணும். ஸோ அதுதான் வந்து छापामार युद्ध. कुंवर सिंह के रण कौशल को अंग्रेजी सेना नायक समझने में पूर्णतः असमर्थ थे. ஸோ कुंवर सिंह ஓட வார் ஸ்ட்ராட்டஜி ரன் கௌஷல்னா வார் ஸ்ட்ராட்டஜியை ஈவன் பிரிட்டிஷ் ஜென்ரல்னால கூட புரிஞ்சிக்க முடியல. சேனா நாயக் அப்படின்னா ஜென்ரல். दुश्मन को उनके सामने से या तो भागना पड़ता था या कट मरना पड़ता था. ஸோ எனிமீஸ் வந்து அவங்க முன்னாடியிலேருந்து ஒன்று ஓடி போகணும் இல்லைன்னா அங்கேயே சாகணும். 1857 के स्वतंत्रता संग्राम में इन्होंने तलवार की जिस धार से अंग्रेजी सेना को मौत के घाट उतारा उसकी चमक आज भी भारतीय इतिहास के पृष्ठों पर अंकित है. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 1857 நடந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து இவர் எந்த ஸ்வாடை வச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து கொன்னாரோ அதோட ஷைன் இன்னும் கூட
இந்தியன் ஹிஸ்டரியோட பேஜஸ்ல வந்து பிரிண்டடா இருக்கு. அதாவது வீர் குவர் சிங் நம்மளோட இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்ல ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அவரை வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லை. உன்கி பहादुरी के बारे में अनेक किस्से प्रचलित हैं. ஸோ அவரோட பிரேவரியை பற்றி நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய ஸ்டோரிஸ் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. कहा जाता है एक बार वीर कुंवर सिंह को अपनी सेना के साथ गंगा पार करनी थी. ஸோ कहा जाता है அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இட் இஸ் பீங் டோல்டு, ஒரு வாட்டி வந்து வீர் குவர் சிங் வந்து தன்னுடைய சேனா அதாவது ஆர்மி கூட வந்து गंगा रिवर क्रॉस பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. अंग्रेजी सेना निरंतर उनका पीछा कर रही थी पर कुंवर सिंह भी कम चतुर नहीं थे. सो बट பிரிட்டிஷ் ஆர்மி வந்து அவங்கள கண்டினியூஸா துரத்திட்டு இருந்தது. பட் कुंवर सिंह வந்து ஏமாத்தவே முடியாது, ஏன்னா அவர் ஒரு கிளவரான ஒரு पर्सन. उन्होंने अफवाह फैला दी कि वे अपनी सेना को बलिया के पास हाथियों पर चढ़ाकर पार करेंगे. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, பிரிட்டிஷ் ஆர்மி வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒரு ரூமர் பரப்பிட்டாரு. என்னன்னா, அவர் வந்து பலியா கிட்ட, பலியான்றது ஒரு பிளேஸ் நேம், ஸோ பலியா கிட்ட வந்து அவர் வந்து யானையில வந்து गंगा क्रॉस பண்ண போறாரு அப்படின்னு. फिर क्या था, अंग्रेज सेनापति डगलस बहुत बड़ी सेना लेकर बलिया के निकट गंगा तट पर पहुंचा और कुंवर सिंह की प्रतीक्षा करने लगे. ஸோ அதை கேட்டோன்னே இங்கிலீஷ் ஆர்மியோட கமாண்டர் டக்லஸ் வந்து ஒரு பெரிய ஆர்மியை கூட்டிட்டு பலியா கிட்ட போயிட்டு गंगा கரையோரத்துல போயிட்டு कुंवर सिंह காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. कुंवर सिंह ने बलिया से 7 मील दूर शिवराजपुर नामक स्थान पर अपनी सेना को नावों से गंगा पार करा दिया. பட் कुंवर सिंह இஸ் வெரி கிளவர். அவர் என்ன பண்ணாரு, பலியாலேருந்து 7 மைல்ஸ் தூரத்துல சிவராஜ்பூர் பேர்ல ஒரு இடத்துல போயிட்டு அவரோட ஆர்மியை வந்து बोटல गंगा क्रॉस பண்ண வச்சாரு. जब डगलस को इस घटना की सूचना मिली तो वह भागते हुए शिवराजपुर पहुंचा, पर कुंवर सिंह की तो पूरी सेना गंगा पार कर चुकी थी. பட் டக்லஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவரு சிவராஜ்பூர் ஓடி வந்தாரு. ஓடி வந்து அங்க என்ன பாக்குறாருன்னா, कुंवर सिंगோட फुल आर्मी வந்து गंगा क्रॉस பண்ணி போயிருச்சு. एक अंतिम नाव रह गई थी और कुंवर सिंह उसी पर सवार थे. ஒரு கடைசி போட் மட்டும் அங்க இருந்தது, அதுல कुंवर सिंह உட்கார்ந்துட்டு இருந்தாரு. अंग्रेज सेनापति डगलस को अच्छा मौका मिल गया, उसने गोलियां बरसानी आरंभ कर दी. ஸோ பிரிட்டிஷ் கமாண்டர் டக்லஸ்க்கு வந்து இது நல்ல சான்ஸா இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, फायर பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. गोलियां बरसानियाना फायर பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. तब कुंवर सिंह के बाएं हाथ की कलाई को भेदती हुई एक கோலி நிக்கல் கை. அப்ப என்னாச்சு, இவர் ஃபயர் பண்ணும் போது குவர் சிங்கோட லெஃப்ட் ஹேண்டோட ரிஸ்ட்ல வந்து ஒரு குண்டு பட்டு அது வழியா வெளியே போயிடுச்சு. कुंवर सिंह को लगा कि अब हाथ तो बेकार हो ही गया और गोली का जहर भी फैलेगा. ஸோ குவர் சிங்க்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கை வந்து இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு அண்ட் இந்த गुंड पटनतनाल அதோட पॉइजन வந்து கையில் பரவிடும். उसी क्षण उन्होंने गंगा मैया की ओर भावपूर्ण नेत्रों से देखा और अपने बाएं हाथ को काटकर गंगा मैया को अर्पित कर दिया. ஸோ भावपूर्ण அப்படின்னா இமோஷனல். ஸோ இங்கே மையான்றது மதர், ஸோ கங்காவை தான் வந்து மதராக சொல்கிறாங்க இங்கே. ஸோ அண்ட் ஷ்ரன் அப்படின்னா மோமெண்ட். ஸோ அந்த மோமெண்ட்டே அவர் மதர் கங்காவை வந்து இமோஷ்னலாக பார்த்து அவரோட லெஃப்ட் கையை கட் பண்ணிட்டு गंगाக்கே வந்து डेडिकेट பண்ணிட்டாரு. अर्पितना टू डेडिकेट. कुंवर सिंह ने अपने ओजस्वी स्वर में कहा, हे गंगा मैया, अपने प्यार की यह अकिंचन भेद स्वीकार करो. ஸோ ஓஜஸ்வி அப்படின்னா விகரஸ், வீரியம். ஸோ அவரோட ஓஜஸ்வி ஸ்வரில், அவரோட விகரஸான வாய்ஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹே கங்கா மையா, ஆஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் இதை வந்து நீங்கள் என்னோட துச்சமான கிஃப்டாக வச்சுக்கோங்க, துச்சமான காணிக்கையாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸ்வீகாரன அக்செப்ட். अकिंचन அப்படின்னா तुच्छ, அதாவது which does not have any value. वीर कुंवर सिंह ने ब्रिटिश हुकूमत के साथ लोहा तो लिया ही, उन्होंने अनेक सामाजिक कार्य भी किए. ஸோ குவர் சிங் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து காம்பீட்டும் பண்ணியிருக்காரு. அட் தி சேம் டைம் அவர் வந்து நிறைய सामाजिक कार्य அப்படின்னா सोशल वर्க்கும் பண்ணியிருக்காரு. आरा जिला स्कूल के लिए ज़मीन दान में दी, जिस पर स्कूल के भवन का निर्माण किया गया. ஸோ ஆரா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்கூலுக்காக வந்து ஒரு லேண்டு டொனேட் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த லேண்டில் வந்து ஸ்கூலும் கட்டியிருக்காங்க. कहा जाता है कि उनकी आर्थिक स्थिति बहुत अच्छी नहीं थी, फिर भी वे निर्धन व्यक्तियों की सहायता करते थे. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட ஃபினான்ஷியல்
சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நல்லா இல்லைனா கூட அவர் வந்து ஏழைப்பட்டவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. उन्होंने अपने इलाके में अनेक सुविधाएं प्रदान की थी. ஸோ அவர் வந்து அவரோட ஏரியாவில் இலாக்கானா ஏரியா நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. सुविधाएं அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ். उनमें से एक है आरा जगदीशपुर सड़क और आरा बलिया सड़क का निर्माण. அதில் ஒன்று என்னென்னா ஆரா அண்ட் ஜगदीशपुरக்கு रोड एंड आरा बलिया को रोड कटिरकार அவர். उस समय जल की पूर्ति के लिए लोग कुएं खुदवाते थे और तालाब बनवाते थे. ஸோ அந்த டைமில் வந்து வாட்டர் சப்ளைக்காக வந்து கிணறு தோண்டுவாங்க அண்ட் குளம் पॉन्डலாம் கட்டுவாங்க. वीर कुंवर सिंह ने अनेक कुएं खुदवाए और जलाशय भी बनवाए. ஸோ வீர் குவர் சிங் வந்து அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டியே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய கிணறு கொத்து வச்சிருக்காரு. அதே நேரத்தில் பாண்டும் கட்ட வச்சிருக்காரு. कुंवर सिंह उदार एवं अत्यंत संवेदनशील व्यक्ति थे. ஸோ உதாரணம் ஜெனரஸ், संवेदनशीलனா சென்சிட்டிவ். कुंवर सिंह வந்து ஒரு ஜெனரஸ் அண்ட் ஒரு சென்சிட்டிவான பர்சன். इब्राहिम खां और किफ़ायत हुसैन उनकी सेना में उच्च पदों पर आसीन थे. उच्च पदना हाईएस्ट पोजीशन. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ஆர்மியில் ஹையஸ்ட் பொசிஷனில் अपॉइंटेड இருந்தாங்க. उनके यहाँ हिंदुओं और मुसलमानों के सभी त्यौहार एक साथ मिलकर मनाए जाते हैं. ஸோ அவர் இருக்கும் போது ஹிந்து அண்ட் முஸ்லீம் எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே ஒன்றா சேர்ந்து அவங்க கொண்டாடுவாங்க. उन्होंने पाठशालाएं और मकतब भी बनवाए. அவர் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கட்ட வச்சாரு. बाबू कुंवर सिंह की लोकप्रियता इतनी थी कि बिहार की कई लोक भाषाओं में उनकी प्रशस्ति लोकगीतों के रूप में आज भी गाई जाती है. ஸோ குவர் சிங்கோட பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. எவ்வளோ இருந்ததுன்னா பீகாரில் நிறைய லோக்கல் லாங்குவேஜஸில் வந்து அவங்கள ப்ரைஸ் பண்ணி நிறைய நாட்டுப்புற பாடல்கள் இன்னைக்கு கூட பாடுறாங்க. बिहार के प्रसिद्ध कवि मनोरंजन प्रसाद सिंह ने उनकी वीरता और शौर्य का वर्णन करते हुए लिखा है. चला गया यूं कुंवर अमरपुर, साहस से सब अरिदल जीत, उसका चित्र देखकर अब भी दुश्मन होते हैं भयभीत. ஸோ அமர்பூர்ன்றது என்னன்னா ஸ்வர்க்கம் அண்ட் அரின்றது என்னன்னா இங்கே எனிமி, சாகசனா கரேஜ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா குவர் சிங் வந்து இறந்து போய் ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டாரு அண்ட் அவரோட கரேஜ்னால தான் அவரோட எனிமீஸை வந்து அவர் தோக்கடிச்சிட்டு அவர் ஜெயிச்சாரு. உஸ்கா சித்திர தேக்கர் அப்படின்னா அவரோட பிக்சர், அவரோட இமேஜ் பார்த்து இன்னும் கூட எனிமீஸ் வந்து அவரை பார்த்து பயப்படுறாங்க. பயபீத்தனா பயப்படுறது. वीर प्रसविनी भूमि धन्य वह, धन्य वीर वह, धन्य अतीत. பிரசவினி அப்படின்னா பர்த், பூமின்னா லேண்ட். இந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு பர்சன் வந்து இந்த பூமியில் பிறந்ததுக்காக இந்த பூமி பிளெஸ்டு. தன்ய வீர் அப்படின்னா அந்த வீரமான பர்சனும் பிளெஸ்டு அண்ட் அவர் பிறந்த நேரம் கூட பிளெஸ்டான ஒரு டைம், பிளெஸ்டான நேரத்தில் தான் அவரும் பிறந்தாரு. गाते थे और गावेंगे हम हरदम उनकी जय का गीत. ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே வீர் குவர் சிங்கை பற்றி பாடிட்டு தான் இருந்தோம், இனிமேலும் அவரை பற்றி பாடிட்டு தான் இருப்போம் அண்ட் எப்பயுமே அவரை ப்ரைஸ் பண்ணி நாங்கள் பாடிட்டே தான் இருப்போம். स्वतंत्रता का सैनिक था, आज़ादी का दीवाना था. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சோல்ஜராக இருந்தார் அண்ட் அவர் ஃப்ரீடம் வாங்கணுன்றது அவருக்கு ஒரு பேஷனாக இருந்தது. தீவானா அப்படின்னா பேஷன். சப் कहते हैं कुंवर सिंह भी बड़ा वीर मर्दाना था. ஸோ அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, குவர் சிங் வந்து ஒரு பிரேவான பர்சனாக இருந்தார், ஒரு ஹீரோவாக இருந்தார். இதுதான் வந்து வீர் குவர் சிங்கோட ஸ்டோரி. அவர் எப்படி வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணார், அவரோட ரோல் என்ன இருந்தது அப்படின்றது இந்த சாப்டரில் பார்த்தோம்.